அந்த ராட்சசிக்கு எம்பட்டு நெஞ்சு தைரியம் இருந்ததா யான் முன்னாடி அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அப்படியே அவ கழுத்தை எட்டி பிடிச்சி நெரிச்சு கொண்டு நம்மள ஆத்திரமா வந்துச்சு. நானே நீங்க சொன்னீங்க ஒரே ஒரு வார்த்தைக்காக தான், உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுமே ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என் ஆத்திரத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி என்னதான் பிரச்சனை வந்துச்சு? எம்பட்டு நாள் அவங்க நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு உங்களுக்கு கோவம் ஓரளவுக்கு அப்படி என்ன காரியத்தை பண்ணி தொலைச்சாங்க? என்ன பண்ணாளா? அதை ஏன் கேக்குறீங்க? பரபர அவளுக்கு தலைகள் புரியவே மாட்டேங்குது. அவளோட ஆட்டோ ரொம்ப ஓவரா எல்லாம் மீறி போய்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவ புருஷங்கார கொடுக்குற இடம் தான். வேற என்னத்தை சொல்லி தொலைய? அவளுக்கு டைவர்ஸ் வேணுமா? அதை கேட்டுட்டு வந்து நிக்கிறா. என்ன என்ன சொல்றீங்க? டைவர்ஸா? அவளுக்கு அந்த நாய்க்கு டைவர்ஸ் வேணுமா? எம்பட்டு நெஞ்சது இருந்தா ஏன் எதிர வந்து நின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா? அவள மச்சான் அவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்க? நல்லா தானே பாத்துட்டு இருக்காங்க. பிறவியா அவங்க புத்தி இப்படி போகுது? நீங்க வேற நேரங்காலம் தெரியாம கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க. அவளுக்கு டைவர்ஸ் வாங்குதா நான் எப்படி கவலைப்பட்டுட்டு வந்து நிக்க போறேன், புலம்பிட்டு நிக்க போறேனாக்கோ? அப்படி மட்டும் தப்பி தவறி அந்த நாய் டைவர்ஸ் வாங்கிட்டு போச்சுன்னா அந்த நாள் தான் எங்களுக்கு திருவிழாவும் கொண்டாட்டமான நாளா இருக்கும். எம்மா தாயே புண்ணியவதி, நீ ரொம்ப நல்லா இருப்பவன். அவ காலில தொட்டு கும்பிட்டுருப்பேன் நானும். எதுக்காக இப்படி கோவப்பட்டுட்டு மூச்சரைக்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கணும்? அதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? அவ சிவா கிட்ட மந்திரம் ஓதுறா வந்து நின்னு டைவர்ஸ் வாங்கி ஆகணும்ட்டு. ஒத்த கால நிக்கிறா, இப்பவே வாங்கி ஆகணுமாக்கன்ட்டு. அப்புறம் என்னாச்சு? நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் நின்னோமா. அவ முகத்தை பார்த்து பேசுறீங்களா இல்லையா? பேசணும்ல, பேசணும். அதுக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க? நிச்சயமா இவன் மிதி வாங்கிட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்டா உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்னு வருத்தப்படுறியாக்கும்? வேணும்னா மருமக பிள்ளைய வர சொல்லி உனக்கு அத மாதிரி செய்ய சொல்லிடுவோமா என்ன? ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? முதல்ல பேசாம வாயை மூடிட்டு அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னு பாரு. நீங்க சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருந்துட்டு போதுங்க, அதை நம்ம வேற பாக்கணுமா? அத போட்டி நம்ம வேற கதை பேசுவோம். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இரு. அந்த பையன் காமெடியா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னென்ன கேப்பமே. இவளுக்கு மருமக பிள்ளை நினைப்பு வந்துட்டாக்கும். சரி போன் அடிச்சிட வேண்டியதான் மருமனுக்கு. பாருங்க அவன் பண்ற காரியத்தை. அவன் மடியில இருந்து எடுத்ததை எப்படி பிடிச்சி இருக்கான்னு. இப்ப என்ன என் மடியில படுக்கிறதுனா உனக்கு கஷ்டமாவா இருக்கு? படுத்துட்டு தான் பேச, எதுக்கு எந்திரிச்சு உட்கார்ற? ஏன் உங்களுக்கு? சரி உங்க முகத்தை நல்லா பார்த்து பேசலாம்னு உட்காரலான்னு பார்த்தேன். அதுக்கிட்ட இப்படி பிடிச்சி வெடுக்கன்னு இழுக்கிறீங்க. நான் கீழே விழுந்தா என்ன ஆகும்? நான் இருக்கும்போது நீ கீழே விழுந்துருவியோ? ஏன் என் மடியில படுக்கிறது உனக்கு என்ன கசக்குதாக்கும்? அப்படி இல்ல, நான் ரொம்ப நேரமா படுத்திருக்கல, உங்களுக்கு கால் வலிக்கும்ல, அதுக்காண்டி தான் பார்க்க, வேற ஒண்ணும் இல்ல. சொன்னா எனக்கு கால் வலிக்குன்னு பயவல எப்படி கதையை தசை திருப்பது பாரு. நாம எடுத்து கொடுத்துருவோமா? அப்புறம் என்னாச்சுங்க நைஸா பேச மாட்டீங்க? ஐயோ பயவல எங்க சுத்தினாலும் கரெக்டா அந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறா. இன்னைக்கு இவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. செருப்படி கன்ஃபார்ம். என் பிள்ளைக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதாக்கும். அவ வந்து எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சு. அவங்களும் ஒரு பொம்பளை தானே, ஒரு பொம்பளை வந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தான் இப்படி வேலை பாக்குறாங்களே, இது அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல? அவ முதல்ல நான் பொண்ணே இல்லைங்கிற இதுல வேற மனசாட்சி எங்கிட்ட அவளுக்கு வரும். கல்யாணம்ன்றது விளையாட்டு காரியமா போச்சு அவங்களுக்குலாம். அதெல்லாம் உடுக்கிற சாலையா? இன்னைக்கு இது வேண்டாம் நான் வேற விட்டுக்கிடுவோன்ட்டு மாத்திரத்துக்கு அவங்க மனசுல கொஞ்சம் கூட ஈரன்றதே இல்ல போல இருக்க. அவங்களும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தானே, அந்த பொறுப்போட இருந்து கொஞ்சம் ஒழுங்கா இருக்கலாம்ல. சின்ன சிறுசுங்க சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தா அதுங்களை கூப்பிட்டு சமாதானம் பண்ணி பிரச்சனையை தீர்த்து ஒண்ணு சேர்த்து வைப்பாங்களா? இல்ல ஒரே இடம் பிரிஞ்சு போக இப்படி அத்து விடுறதுக்கான காரியம் பாப்பாவளா? இதெல்லாம் பார்த்தா நல்லவங்க செய்யற காரியம் மாதிரி தெரியலையாட்டே. அந்த நல்ல நல்லா ஏது அவளுக்கு? அப்படி இருந்தா அவ ஏன் இப்படி இருக்க போறா? அவ கண்ணு இதுல யாருமே சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்துடவே கூடாது. ஒருவேளை தப்பி தவிர யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா அதை மட்டும் அவ பாத்துட்டானா அவ வயிற்றுல எல்லாரும் எரிஞ்சு நாசமா போயிருவாங்க. அவங்க அப்படி சொல்ற வரைக்கும் நீங்க என்ன பொறுமையா பாத்துக்கிட்டா இருந்தீங்க? இதே நீங்களா இருந்த கண்டுதான் அமைதியா இருந்திருக்கீங்க. ஆனா நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா எட்டிட்டு ஓங்கி நச்சு ஒரே குட்டா குத்தி இருப்பேன் அவங்க முகத்திலேயே. அப்படி பண்ணா கூட என் ஆத்திரம் அடங்குமா என்னன்னு எனக்கே தெரியல. அதான் சொல்றேன், அந்த நாய்க்கு அம்புட்டத்தோட திமிர் பிடிச்சி ஆட்டுது. அதுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. நான் மாமியாரா என்று சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். என்ன இருந்தாலும் அவளும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணாச்சே. இது எல்லாத்துக்கும் காரணம் அவ புருஷன்காரன் தான், அவ கொடுக்குற இடம் தான். அதான் அது ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு கிடக்குது. அவ அந்த வார்த்தைய சொன்னதும் அதை கேட்டதும் என் ஈரக்குள்ளேயே நடுநடுங்கி போச்சு. எனக்கே ஒரு நிமிஷம் என் உடம்புல உசுறு இருக்கா இல்லையான்னு சந்தேகமாயிடுச்சு. அந்த நொடியை என் உடம்புல உசுறு பிரிஞ்சிட்டு போயிட்டாக்கான்னு பார்த்தேன். இல்ல அது கிடக்கதான் செய்யுது. ஏன்னா எனக்கு வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தி. எப்படியாவது என் மருமகளை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுட்டா போதும், அது வரைக்கும் என் உசுரை இழுத்து பிடிச்சு வச்சுட்டு பண்ணானு. ஐயோ ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? உங்க மருமக வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் போதுமா? அதுக்கப்புறம் பேரம்பத்திகள்லாம் எடுத்து கொஞ்சம் வேண்டாமா? அந்த ஆசைலாம் உங்களுக்கு இல்லவே இல்லையா? எல்லாம் இருக்கதா சரி, ஆனா என்ன செய்ய? இப்ப இம்பட்டு போராட்டம் நடக்குது, இதை முதல்ல தீக்கணுமே. இப்ப இதுதான் பெரிய பிரச்சனையால நம்ம தலையில வந்து விடிஞ்சிருக்கு. ஸ்லேகா லேசுப்பட்டவ இல்ல, அவ நினைச்சது அடையறதுக்காண்டி என்ன காரியம் வேணாலும் செய்வா. அவ அப்படிப்பட்ட ஆள் தான். இல்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ பலே கைகாரி தான். அவ என்ன வேணாலும் செய்வா. ஆனா நாம தான் புத்திசாலித்தனமா நடந்து நம்ம பிள்ளைங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும். அவ ஒவ்வொரு நேரம் ஒவ்வொன்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே தீ மேல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. என் உடம்பெல்லாம் திப்பு திப்பு நெருப்பு பிடிச்சி எந்த எம்பட்டு காதல் கதமோ அந்த மாதிரி ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு.
அந்த நேரம் மட்டும் என் கையில ஏதாச்சும் கட்டை மட்டும் இருந்துச்சு, அந்த நாயை ரோடெல்லாம் ஓட ஓட விரட்டி அடிச்சிருப்ப வீட்டை விட்டு. அந்த அளவுக்கு ஆத்திரம் இருந்துச்சு. ஆனா என்ன செய்ய, நீங்க சொன்னீங்களே உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு ஆத்தத்தை அடிக்கிட்டு இருந்தேன்னா பாருங்களேன். இதுக்கு மேலே நம்ம விட்டு வச்சோம்னா ஆபத்து நிச்சயமா நமக்கு தான் வந்து சேரும். சரி போனா போதே கொஞ்சம் விட்டு பிடிப்போமேன்னு பார்த்தேன். அதுக்கு என்னமோ வாய்ப்பே இல்லை. அவங்கள பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சிருந்துட்டு பிறகு அவங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, நம்ம புலம்புல என்ன இருக்கு? ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதுக்காண்டி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அதுல தப்பே இல்லை. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ஒரு கெட்டதுக்கு மட்டும் நம்ம துணை போகவே கூடாது. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகங்க. என்னது? இல்ல, உங்க ஃப்ரெண்டுக்கு அவர் லவ் சொல்ல போறதுக்கே இம்பட்டு பயப்படுறாரு. வேற அவர்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவாரு? அட நீ வேற, அவனா உண்மையிலே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்காக லவ் பண்ண போனா கொஞ்ச நாளைக்கு டைம் பாஸ் பண்ணணுமா, அதுக்காண்டி தான் சார் போனாரு. அட பாவிகளா, இப்படி ஒரு கூட்டம் சுத்தி தெரியுதாக்கும். என்னங்க சொல்றீங்க நீங்க? அட போங்க, நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்க. நீ முதல்ல நடந்ததை கேளு. அதுக்கப்புறம் நாங்களும் எப்படியோ ஒரு வழியா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டோமா. அந்த பொண்ணு மெதுவா தலை நிமிர்ந்து பாத்துச்சா. என்ன உனக்கு கதை கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு? அதெல்லாம் இல்லையே. அட்லீஸ்ட் ஒரு ஊது கொட்டலாம்ல. என்னது கொட்டணுமா? எம்மா தாயே தெரியாதமா சொல்லிட்டமா. ஆள விடுற சாமி, ஊனு வாயில சொல்லலாம்னா சொன்னேன். அது அந்த பயம் இருக்கட்டும். ஏன் என்னாச்சுமா? மாடியில ஐயா அடி வாங்கினால அந்த நினைப்பு அதான் உடம்புல பயம் வந்துட்டு போல. என்னது அந்த பிள்ளை அடி வாங்கிட்டா? என்னால நம்பவே முடியல. ஆச்சரியமா இருக்கு நீ சொல்றது. ஆமா, எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. முதல்ல இந்த கதையை கவனி, அதுக்கு பிறகு நான் மாடியில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒரு வழியை தைரியத்தை வரவழைச்சிட்டு ரோஸ் அவ முன்னாடி நீட்டி ஐ லவ் யூ டார்லிங்னு சொன்னா. அப்புறம் என்னாச்சு? ஏன் படு. ஐயோ, இவரு இம்சை தாங்க முடியலடா சாமி. சரி, அடுத்து என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவளும் எங்களை பார்த்து சிரிச்சாளா? நீங்க உடனே ஈடு பல்ல கட்டிப்பீங்க இல்ல? ஏன் கேட்க உனக்கு? நான் ஏன் பல்ல கட்ட போறேன்? எனக்கு தான் சக்தின்ற அழகான பொண்டாட்டி எனக்காக என் கூட இருக்கால. பொழைச்சிட்டு பிள்ளை அவ்வளவு அழகா இருக்கு. ஏன் இல்லையா பின்ன? என் சக்தி தேவதை மாதிரி எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? உனக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னை பாக்குற எல்லாருமே நிச்சயமா உன் மேல பொறாமப்படுவாங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நாங்க போய் பார்த்தோமே அந்த பொண்ணு, அவ நிச்சயமா உன் கால் தூசுக்கு கூட பெறமாட்டா. ஆனா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அடப்பாவி, இவகிட்ட அடி வாங்காம தப்பிக்க என்னெல்லாம் சால்ஜாப்பு வேலை பார்க்கணுமா எல்லாம் பாப்போம். தப்பிக்கானா இல்ல முதுகுல மொத்து வாங்குறானான்ட்டு. ஏன் உனக்கு பொறாம? உண்மையிலே அவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் என் மருமக பொண்ணு எம்பிட்டு அழகு தெரியுமா? அவளுக்கு நிகரா அந்த ஊர்ல யாராலுமே நிக்க முடியாது. எங்க என்ன பார்த்து கொஞ்சம் சொல்ல பாப்பா. நீயும் அழகிதான், ஆனா என்ன கொஞ்சம் சதை போட்டிருக்க, அவ்வளவுதான். நீ குண்டு அழகி. உன்னை ஓட ஓட வரட்டி அடிச்சிருவேனாக்கும். மரியாதையை வாய முடிட்டு பேசாம இருந்துரு. குண்டு அழகியாம்ல, குண்டு அழகி. உண்மையை சொன்னா கசக்குதாக்கும். என்னது போட்டி? உண்மையை சொல்லணும்னா என் மருமக பொண்ணால இருக்கு யாரும் ஈடாக முடியாது. இந்த ஸ்னேகா கூட இவன் முன்னாடி நிக்க முடியாது. மருமக மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன் அம்மா. ஆனா இந்த பிள்ளை அது கண்டு நல்ல விதமா நடந்துக்குது. ஆனா என் மைனிக்காரி இருக்காளே, அவதான் படு மோசம். என்ன பண்ண, ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது இருக்கும் பகல. அப்படிதான் எனக்கு 2 மருமகளும் வந்து வாச்சிருக்குதுங்க. உங்க ஃப்ரெண்ட் உடனே ரொமான்டிக்கா உள்ள கூட்டு பாரு. ஆமா ஆமா, அவனும் அப்படிதான் பண்ணா. ஆனா அதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? அந்த பிள்ளை உடனே ஐ லவ் யூ சொல்லிச்சாக்கும். அட நீ வேற, அந்த பிள்ளை உண்மைக்கும் அவனை பார்த்து சிரிக்கல, அப்புறம் என்ன பார்த்து தான் சிரிச்சுதாக்கும். ரைட்டு, வில்லங்க ஆரம்பிச்சிட்டு. இது எல்லாத்துக்கு காரணம் நீதான்டி. ஏன் நான் என்ன பண்ணனாக்கா? அதுதான் அந்த பிள்ளை அழகுனத பொறாம பொத்திட்டு வந்துச்சு, அதான் உன் கண்ணே விழுந்துருச்சு போல இருக்கு. இப்ப பாரு, என் பிள்ளை அடி வாங்க போறான். அவனுக்கு தேவைதான், அவனுக்கு வாய்க்கல்பு ரொம்ப அதிகமா தானே இருக்கு. பொண்டாட்டி எதுல இன்னொரு என்ன பார்த்து சிரிச்சானா எவரா சும்மா இருப்பா கேட்டுக்கிட்டு. அதுவும் சரிதான். இப்ப அந்த பையன் எப்படி சமாளிக்கான்னு பாப்போம். ஏன் 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 லுக்கு மாறுது இப்படி? என்ன பார்த்து சிரிச்சான்றீங்க அதான். அட என்ன பண்ணி உன்ன சும்மா பொசுக்கு நினைச்சுக்கிறேன், பேசாம பாடு. அவதான் என்ன பார்த்து சிரிச்சான்னு சொன்னேன், நான் அவளை பார்த்து சிரிச்சேன்னு சொன்னேனாக்கோ தப்பிச்சிட்டான். உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இல்லையா? பின்ன அதான் நான் கேட்டேன். இவனை கிடைக்கவே நீ தானே, இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்க. ஆனால நீ என்னதால கடை குட்டியாச்சுட்டு எல்லா பாசமும் இது மேலதான் வந்து நிக்கும். ஆனா என்ன செய்ய, ஆண்டவன் இந்த பிள்ளையதான் சோதிக்கான். அவன் கண்ணை மட்டும் திறந்து பார்த்தானா போதும், இது வாழ்க்கையில வெளிச்சம் வரும். கவலைப்படாதம்மா, நிச்சயமா எல்லாம் நல்ல மாற்றமா வரும். ஒரு சோதனைக்கு பின்னாடி நிச்சயமா நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப இவன் நாய்ப்படாத பாடுபடுறான்ல, நிச்சயமா இவனுக்கு நல்லது நடக்கும் பாரு. அடுத்தது நடந்தா ரொம்ப சந்தோஷம் டி. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும் டி. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எனக்கு தாங்க உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னானா, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவரை தானே பாத்திருக்கோம். ஆமா ஆமா, அவகிட்ட தான் பேசிச்சு. அவ ஒரு பக்கமா ஓரமா ஒதுங்கிதான் நின்னு. அந்த பையன் நல்லா தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, தலை தெறிக்க ஓட்ட முடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடுற போக்குல ஒரு கையால என்னையும் பிடிச்சி தர தர இழுத்துக்கிட்டே ஓடி வந்தான். என்னாச்சுங்க? இவன் அவகிட்ட போய் என்ன எந்திரிச்சு போக மாட்டே மாமா. இருமா, இவ்வளவு நேரம் இருந்தல, இன்னும் கொஞ்சம் அந்த பையன் லாஸ்ட்ல கிளைமாக்ஸ் தான் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு தான் போவோமே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டானா, அந்த பொண்ணு எனக்கு உங்க ஃப்ரெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சா. என்னது? இரு பொங்காத, நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவசரப்படாதன்ட்டு. அவளை முதல்ல காட்டுங்க, போய் உண்டெல்லாம் பண்ணிட்டு இருமா.
நான் அதை கேட்டதும் எம்மா தாயே நான் ஆல்ரெடி லைசென்ஸ் வாங்கிட்டேன்னு சொன்னேன். ஐயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை பார்த்துக்க கூடாதான்னு ஃபீல் பண்ணாலா? அப்பதான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன், அவனை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னானா. சரி அதுக்கு 2 பேரும் மனம் விட்டு பேசட்டும், நம்ம எதுக்கு இடையில நிப்பானு கொஞ்சம் ஒதுங்கினாப்புல நின்ன. அந்த நேரம் பார்த்துதான் அந்த பொண்ணு அவன் தள்ள ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு என்னவா இருக்கும் பாத்தியா பாத்தியா இப்போ உனக்கே கதை கேட்கணும்னு ஆர்வம் வந்துட்டுல, கொஞ்சம் முன்னாடி போலான்னு. கிட்டே சத்தமா பேசாதடி, அந்த பிள்ளை சொல்றது என் காதுலயே கேட்க மாட்டேங்குது. ஏது இப்போ உனக்கே சுவாரஸ்யம் கூட்டிட்டு போல. இவன் அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டானா, உடனே அவ என் புருஷன் வரட்ட கேட்டு சொல்றேன்னா. அட பாவிகளா, கடைசில இதுக்குதானே இம்புட்டு அலப்பறையும். சரி இது சாதாரண விஷயம் இல்லையே, இதை எடுத்தும் கவுத்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாத. கொஞ்சம் நின்று பொறுமையா விட்டு பிடிப்போன்னு பார்த்து நம்ம நின்று திரும்பி பார்க்க இல்ல, நாமள புதைச்ச இடத்துல புல்லு தான் முளைச்சிருக்கும். என்னமா காலம் தாழ்த்தாம இதுக்கு சட்டை போட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கதான் ரொம்ப நல்லது. அதெல்லாம் சரிதான், ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? என்னால எதுவுமே யோசிக்க முடியல. எனக்கு ஏற்கனவே ஒரே மண்டை குடைச்சலா இருக்கா. யோசிச்சு பார்க்கும்போது எந்த ஒரு யோசனையும் வரவே மாட்டேங்குது. நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை வச்சிருப்பீங்கல்ல? ஏதாவது சொல்லி அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள கூப்பிடணும் மட்டும் தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. அந்த பிள்ளை அந்த வீட்டுல இருந்து மகாராணியாட்ட ஆள வேண்டியது, அதோட போதாத நேரம் தெரு தெருவா பிச்சைக்காரியாட்டம் சுத்துது. அதை பார்க்கையில என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. எப்படியாவது என் மருமக பொண்ணை மட்டும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டணும். அது ஒண்ணு மட்டும்தான் இப்ப என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பீங்கல்ல? நீங்க பேசுறத கேட்கல எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா உங்களாலேயோ இல்ல என்னாலேயோ இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவே முடியாது. என்ன என்ன சொல்றீங்க? ஆமா, சக்தியால மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு பார்க்க முடியும். எனக்கு சக்தியா? அந்த பிள்ளை தான் பயந்துக்கிட்டு தெரு தெருவா ஓட்டம் பிடிச்சிட்டல, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சக்தியால மட்டும்தான் முடியும். ஆமா, சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். இந்த பிள்ளைங்களே எங்களுக்கு பயந்துக்கிட்டு திண்ணைக்கும் மாடிக்கும் கொல்லப்புறத்துக்கும் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு கிடக்குதுங்களே, அதுங்க எப்படி அவங்களோட பிரச்சனையை தீர்க்கும்? இதை பத்தி யார் அவங்க கிட்ட பேசுறது? யார் அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? எப்படி அவங்களுக்கு இந்த செய்தி போய் சேரும்? நாம எதுவுமே பேச வேண்டாம். ஆனா அவங்க பேசுற மாதிரி நாம தூண்டி விட்டா மட்டும் போதும். நான் என்ன சொல்றேன்னா அதை கேட்டு நீங்களும் அப்படியே செய்யுங்க. சிவா கோவத்துல வெடிச்சு சதறி வருவான். அப்ப சக்தி வெளியில வந்து நிப்பா. தான் வாழ்க்கையை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணுன்ற போராட்ட உணர்வுல நிச்சயமா ரெண்டும் போராடி தான் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழ முடியும். யாருக்காகவோ யார் வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. அப்படியே சொல்றீங்க? இதுக்கு சாத்தியம் இருக்கா? இது நிச்சயமா நடக்குமா? உங்களுக்கு இப்ப இந்த பிரச்சனை தீண்டா போதுமா, இல்ல நிரந்தரமா பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஐயோ சாமி, இல்லப்பா, இதுல நான் எம்பிட்டு வேதனைப்பட்டேன். ஐயோ இந்த பிரச்சனையோட போராடி போராடி எனக்கு மண்டையை வெடிச்சிட மாதிரி இருக்கு. இத்தோட இந்த பிரச்சனை யார கட்டினா போதும். காலத்துக்கு இதுல ஓல்டுக்கெல்லாம் என்னால இருக்க முடியாது. அதுக்காண்டிதான் சொல்றேன், நாம செய்யறபடி செஞ்சாதான் நாம நினைக்கிறபடி நடக்கும். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வும் கிடைக்கும். அதுவும் சரிதான். ஏன்னா இந்த ஸ்னேகாவை நம்ப முடியாது. இவ பொண்ணாதான். இப்ப வேணா மேலடமா நம்ம அந்த பிரச்சனை எடுத்து அந்த பிள்ளை வீட்டுல கொண்டு விட்டோம்னா நாளைக்கு பின்ன திரும்ப இதே மாதிரி வந்து அவ குட்டியை கொலை போய் பிரச்சனை ஏதாவது உண்டு பண்ணி பலபடி இந்த சக்தியை வீட்டை விட்டு விரட்டணும் தான் பாப்பா. இதோட இதுக்கு நிரந்தர முடிவு கட்டிட்டோம்னா காலத்துக்கு நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. ஆனா எதுக்காண்டிதான் அந்த நாய் இவளை வீட்டை விட்டு விரட்டுறதுலேயே குறியா இருக்காது மட்டும்தான் புரியவே மாட்டேங்குது. கரங்கரம் நிக்கிறான். ஏதாவது ஒரு சின்ன காரணம் கிடைச்சா போதும், அதை ஊதி ஊதி பெருசாக்கி ஆகுனா இந்த சக்தியை வீட்டை விட்டு விரட்டணும் விரட்டணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் மருமகனா அவளுக்கு ரொம்பதான் இலக்கரமா போச்சு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். அதை கேட்டா நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னு தெரியல. ஆனா இதுதான் உண்மை. எதா இருந்தாலும் சரி நீங்க கேட்டு தாங்கிக்கிட்டதா வேணும். நீங்க போடுற பீடிக்கை பார்த்தா ரொம்ப பலமா இருக்குது. அந்த அதிர்ச்சியான விஷயம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, நான் கேட்டு சகிச்சுக்கிறேன். ஆனா மேற்கொண்டு அது மூலமா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் எனக்கு வசதியா இருக்கும்ல. ஆமா, அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை கட்டாயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட இந்த பிரச்சனை ஓஞ்சிட்டு நம்ம பாட்டு அவரோட வேலையை பார்க்க போனாலும் திரும்பியும் அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் அப்படிப்பட்ட மோசமானது. சரி, அப்படி என்னதுன்னு தான் சொல்லுங்களேன். இவ்வளவு கழிச்சடியா இருப்பா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவ மோசமானவதான் தெரியும், ஆனா மகா மட்ட மோசமானதா இருக்குது. ஒரு பொம்பளை அதுக்கு எதுக்கு கூட துணி வாங்குறது இவன் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். நாமளும் தன்னோட ஆசைக்காக தன்னோட சந்தோஷத்துக்காக யார் வாழ்க்கைனாலும் கெடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாள. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? சி, என் மருமக தங்கமானவ. ஒரு அன்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டான். ஆனா இது சரியான ஆட்டம் கிட்டதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றபடிதான் செய்யணும். ஆனா அதை உடனே நடக்கணும். ஏன்னா என்னமா என் மருமகளை வீட்டை விட்டு வெளியில விட்டு வைக்கிறது கூட அவ உசுருக்கு நல்லதே இல்ல. இப்படிப்பட்ட மோசமான பொம்பளை தன்னோட ஆசை நிறைவேறதுக்காக என்ன வேணாலும் செய்வா, எப்படி வேணாலும் செய்வா. இதனால அந்த பிள்ளைங்க உசுருக்கு தான் ஆபத்து. ஆனா என்னன்னே தெரியல, அந்த பிள்ளை படுத்தே கிடக்கு. ஒரு நேரமும் அது அப்படி படுத்து கிடக்காது. எந்நேரமும் துரு துருன்னு வீட்டையே சுத்தி சுத்தி ஓடி வரும். அந்த பிள்ளைக்கு மண்டை குத்து.
கடுமையான வாந்தி போல இருக்கு. அதனாலதான் கீழே இறங்கி திண்ணில போய் படுத்திருக்கு. என் பிள்ளைக்கு மட்டை குத்தம். ஐயோ, அது எறும்பு கடிச்சா கூட தாங்காதே. அவளுக்கு மட்டை குத்தம் வந்தா தாங்கிக்கிடவே மாட்டாள. மாத்திரையை போட்டு உருண்டு பரண்டு எரிச்சதுன்னு சரியாகணுவா. அவளுக்கு எது வந்தாலும் சரி பொறுத்துடுவா. ஆனா அந்த தலைவலி வந்துட்டா மட்டும் வீடே ரெண்டாக்கிடுவாளே. அது எப்படி இப்படி பெட்டி பம்பா அடங்கி கிடக்குது? சூடா ஒரு டம்ளர் காபி போட்டு கொடுக்கலாம்னாலும் அதுக்கும் வழி இல்லையே. நான் எப்படி கொண்டு கொடுக்க? நீங்க கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அங்க அவளுக்கு ராஜ உபசாரம் தானே நடக்குது. அப்பமே தைலம் தேய்ச்சி விட்டாச்சு, சூடா காபி போட்டு கொடுத்தாச்சு. இல்ல இந்த பாப்பா வேற காமெடி பண்ணி தலைவா. என்ன பாப்பாவா? ஆமா ஆமா, அவ அக்கா போறதான் தாங்கவே முடிய மாட்டேங்குது. அந்த பிள்ளை எப்ப வந்துச்சு? அதை நான் பார்க்கவே இல்லையே. அவதான் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தாலாக்கும். அப்படியா? என் கல்ல தென்படவே இல்லையே. நானும் சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கேன். சக்தியை பாக்குறேன், சிவாவை பாக்குறேன். ஆனா அவ மேடம் யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒளிச்சு கிடக்காவலாக்கும். யாருமே பாக்கலையாக்கா? அப்போ உங்களுக்கும் சிவாக்கு மட்டும்தான் தெரியாது, மத்த எல்லாருக்கும் அவ இங்க இருக்கிறது தெரியும். அட கடவுளே, இந்த ராணி கூட பாரு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. வரட்டாவ இருக்கு அவளுக்கு கச்சேரி. அவங்க பாவம், அவங்கள குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களே உங்க மேல கோவமா தான் இருக்காங்க. நான் அப்படி என்ன பண்ணேனாக்கோ? நீங்க உங்க மருமகளுக்காக ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசவே இல்லையா. அவ வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு நீங்க தான் காரணம்ட்டு அவங்க உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இல்லையே, நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைக்காண்டி பேசுனேன். ஆனா என்ன செய்ய, என் வார்த்தை தான் ஏற்படவே இல்லையே. ஏன பேச்சு அம்பல ஏறுமாக்கும். அதுக்காண்டி தான் சொல்றேன். இப்ப புரியுதா எதுக்காக சிவாவும் சக்தியும் அவங்க வாழ்க்கையை காப்பாத்த அவங்க தான் போராடணும்ட்டு? ஆமா, இப்பதான் நல்லா புரியுது. நீங்க சொல்றது நெசம்தான். யாரு பேசினாலும் சரி இந்த பிரச்சனை தீரவே தீராது. நிச்சயமா அவங்க 2 பேரும் தான் அவங்க வாழ்க்கைக்காக போராடணும். சரி, காலம் தாழ்த்தாம என்னமா நீங்க என்ன சொன்னீங்களோ அது பிரகாரம் செய்யறதுக்கான வழியை நான் பார்க்க முதல்ல. இப்ப சக்தி நல்லா இருக்கால? அங்க பாருங்க கொஞ்சம் எட்டி. ஏலே இல்ல, எங்கல தப்பிச்சு ஓடுற மவனே. இப்ப நீ மட்டும் மரியாதை நிக்கலன்னு வைய, என் கையில மட்டும் சிக்கன அப்புறம் சிக்கன் 65 தாண்டி. ஆசைதான் சாப்பல வட வாயை பொழந்துக்கிட்டு நில்லு, நாங்க தான் நிப்பன்ட்டு. என்னமா தப்பிச்சு ஓடுற? இப்ப எப்படி வசமா சிக்கனல என் கையில? அது அந்த பயம் முதல்ல இருந்துக்கணும். எம்பட்டு ஓட்டமா ஓடுற? என்னால பிடிக்க முடியாதுன்னு நினைச்சியாக்கும். இப்ப எப்படி வந்து சிக்கனல வசமா? அடியே என்னடி நடக்குதுங்க? அது தெரிஞ்ச நாயா இப்படி நிக்கேன். ஐயோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் எடுத்துட்டாங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இம்போர்ட் நகை என்னவோ என் மருமக வசதியாக்கன்னு பெருமையா பீத்திக்கிட்டு இருந்தால, அவ புறான தவுத்து விட்டுக்கிட்டு இருந்தால, அவ எப்படி மாறி நிக்கான்னு மட்டும் பாரு. அதானே என்னவோ ஊர் உலகத்துல கிடைக்காத அரிசிய மருமகன் பீத்திக்கிட்டு அடைஞ்சல, உன்னோட அந்த ஆசை மருமகன் உன் மகனை என்ன பாடுபட்டான்னு மட்டும் பாரு. அடியே எனக்கே ஒண்ணுமே புரியலடி. இதுதான் சமையன்ட்டு நீ ஏண்டி என் காலை வார? ஐயோ கடவுளே, என்ன நடக்குதே புரியவே மாட்டேங்குதே. உன் மருமக கையால உன் மகன்கார அடி வாங்க போறான். அத கண் குளிர நல்லா பார்த்து ரசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ முதலுக்கே எங்க மோசம் ஆகுதே. இந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு இப்பதானே வாயார சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுங்காட்டி இதுனா இப்படி இது வேலையை காட்டுது. அடிச்சு தூர் நகர்ந்து போட்டி. நான் என்ன உனக்கடியா பயந்து ஓடி வரேன். அங்க திரும்பி பாரு, எங்க அம்மா வந்து நிக்கா. என்னது அத்தையா? ஐயோ, அவங்க மட்டும் என்ன இந்த கோலத்தை பார்த்தாங்கன்னா என் அப்பா டான்ஸ் ஆடிடுமே. அப்புறம் எனக்கு இருக்கிற நல்ல பேரெல்லாம் ஒரே நிமிஷத்துல காணாம கரஞ்சில போயிடும். ஏலே சிவா, அடியே ஓடிடுது சக்தி. இதுக்கு மேல இங்கே நின்னுட்டு இருந்தா அத்தை கிட்ட சிக்கி சின்னாவின மாறிட்டு நீனே. ஏலே கோமலி, என்னல நடக்குதுங்க? உனக்கு பார்த்தா கண்ணு தெரியல? எக்ஸசைஸ், அதான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க உடம்பு குறைக்கிறதுக்காண்டி. ஐயோ காது அடிக்குது, விடுமா விடுமா. ஐயோ யாமா என் காது பிடிச்சி இந்த முறுக்கு முறுக்குற. என்கிட்ட வா பொய்யா சொல்றீன்னு. ஆமா, அது என்ன விளக்கு மர தூக்கி மேல எரிஞ்சிருக்கு? யார் பார்த்த வேலை அது? வேற யாரு? எல்லாம் ஆசை மருமக பார்த்த வேலை தான் அது. அதை மட்டும் இப்ப நான் சொன்னா அந்த விளக்கு மரல என்ன பின்னி பெடல் எடுத்துருவேன் நீனு. என்ன நடக்கிற காமெடி எல்லாம் பாத்துவீங்களா? காலையில இதுதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கும் நேரம் போறது தெரிய மாட்டேங்குது. பாத்தீங்களா உங்க மருமகளுக்காண்டி எத்தனை நல்ல உள்ளங்கள் அவளுக்காக இருக்குன்ட்டு. இதுக்கு மேலேயுமா நீங்க அவளை நினைச்சு பயப்படணும்? இல்ல, இப்ப எனக்கு பயமே இல்ல. இத பாக்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவ வாழ்க்கையை காப்பாத்தி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இப்ப எனக்கு பரிபூர்ணமா வந்துடுச்சு. கடவுளே,